அன்பு நெஞ்சங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். மகாபாரதத்தின் தெரியாத பல பக்கங்களையும் பாத்திரங்களையும் அவர்கள் துரியோதனாதிகள் மற்றும் பாண்டவர்களை எப்படி எங்கே சந்திக்கிறார்கள், அதன் மூலம் என்னென்ன திடுக்கிடும் திருப்பங்கள் நிகழ்கின்றன, அவற்றால் அவர்கள் கற்றதும் பெற்றதும் என்ன, அந்த அனுபவங்கள் நமக்கு உணர்த்தும் வாழ்வியல் உண்மைகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் பார்த்து வருகிறோம். நேயர்களே, இப்போது நாம் பார்க்க இருப்பது மகாபாரதம் 69வது பகுதி. ப்ளீஸ் வாட்ச் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் டு நோ த ஸ்டோரி கிளியர்லி. சரி, வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். துரியனின் மனைவி பானுமதி, பாண்டவர்களுக்கான பங்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அதன் மூலம் நீங்கள் தர்மரை விட சிறந்தவர், மேன்மையானவர், பெருந்தன்மையானவர் என்று வரலாறு உங்களை பற்றி பேசும் என்று அறிவுரை சொல்கிறாள் அல்லவா? அதை அப்படியே அக்ஷரம் பெசகாம சகுனி கிட்ட சொல்றான் துரியன். கேட்ட சகுனி அதிர்ச்சியாகிறார். இதனடா வம்பா போச்சு, நான் நினைப்பதற்கு எதிராக எல்லாம் போய்கொண்டிருக்கிறதே என்று குழம்புகிறார். ஆனால் சகுனி கிரேட்டுங்க, உடனே சமாளித்து எப்படியெல்லாம் துரியனை பிரெயின் வாஷ் பண்ணுறார் பாருங்களேன். துரியா, எதிரி மீது யாராவது இரக்கம் காட்டுவார்களா? நீ ஆள் வளர்ந்த அளவிற்கு உன் மூளை வளரவில்லை. கந்தர்வர்களோடு சேர்ந்து கொண்டு சதி செய்து உனக்கு உதவி செய்கிறார் போல நடித்திருக்கிறார்கள். அதை போய் நீ பெருந்தன்மை என்று அரற்றி கொண்டிருக்கிறாய். இது பேதைத்தனம். மாமா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் இப்போது ஏதாவது செஞ்சு அதை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கணும். இல்லைன்னா துரியன் இஸ் அ கவர்டு அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு எல்லோரும் என்னை கேலி செய்வாங்க. இல்லவே இல்லை துரியா, இது வீண் கற்பனை. நீ கோழை இல்லை, மாவீரன். அதை முதலில் புரிந்து கொள். அப்படியானால் எனக்கு ஏன் மேன்மேலும் பாண்டவரிடம் தோல்விகள்? அதுவும் ஒவ்வொரு முறையும் நான் தான் தோற்று போகிறேன். கண்ணா துரியா, நீ ஒன்றை மட்டும் நன்னா நினைவில் கொள். பாண்டவர்கள் உன்னை தோற்கடிப்பது முழுவதும் தந்திரத்தால். ஏன்னா நேராக மோத துணிவில்லாத கோழைகள் அவர்கள். உன் பலத்தையும் வரசித்தியையும் நீ அவ்வப்போது மறந்து விடுகிறாய். இல்லை மாமா, என் தோல்வியை மாற்ற இதை தவிர வேறு வழியே இல்லை. துரியா என்று மிரட்டும் தொனியில் அழைத்த சகுனி, கொஞ்சம் அமைதியாக இருப்பா. நாட்டை தருகிறேன் என்றெல்லாம் அவசரப்பட்டு வாக்கு தராதே. இப்போது நீ அமைதி காக்க வேண்டும். அதுதான் நம் எல்லோருக்கும் நல்லது. சரியாக சொன்னீர்கள் மாமா. நான் இந்த வனத்திலேயே தங்கிக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும் நாடு திரும்புங்கள். மறுபடியும் அதிர்ச்சியான சகுனி, துரியா, நீ என்ன சொல்கிற? தெரிஞ்சு புரிஞ்சுதான் பேசுறியா? அப்போ நாட்டை யார் ஆள்வது? மாமா, என் சார்பில் துச்சாதனன் நாட்டை ஆளட்டும். நீங்களே அவனுக்கு முடிசூட்டி விடுங்கள். துரியா, நீ பேசுவது பைத்தியக்காரத்தனமாக இருக்கு. தர்மனின் தந்திர செயலை நீ பெருந்தன்மை என்கிறாய். அது கூட பரவாயில்ல. உனக்குள் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு. இது சரியில்லை. இப்படி இன்னும் அறிவுரைகளை மழை போல் பொழிகிறார் சகுனி. பட் நோ இஃபெக்ட். தம்பியை அழைத்து, துச்சா, நீ நாட்டை ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றதும், அண்ணா, இது எப்படி சாத்தியம்? என்னால் முடியாது. உங்கள் சிம்மாசனத்தில் நானா? வேண்டாம் அண்ணா. ஆனால் பாருங்க, பானுமதி துரியனின் இந்த மனமாற்றத்தை பார்த்து மனதுக்குள் மகிழ்கிறாள். ஆட்சி, அதிகாரம் இவற்றை காட்டிலும் மானம் மரியாதையே பெரிது என்று எண்ணத் தொடங்கிவிட்டார். தர்மரை பற்றிய நல்ல அபிப்பிராயம் இவரது சிந்தைக்குள் தோன்றியிருக்கிறது. எனவே இது நல்ல சகுனம் என்று மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி மகிழ்கிறாள். கேட்ட பாண்டவர்களும் வியப்படைகிறார்கள். துரியனை இப்படி மனம் மாறி நல்லவனாகி இருக்கிறான், நம்பவே முடியவில்லையே. இது நகுலன். துரியன் சமாதானத்திற்கு தயாராக இருந்தாலும் சகுனி அதை அனுமதிக்க மாட்டார். பகையை வளர்க்கத்தான் ஆலோசனைகள் சொல்வார். இது சகா. ஆஸ் யூஷுவல் நம்ம பீமன், கழுத கூட குதிரையாகும், அந்த குதிரைக்கு கொம்பு கூட முளைக்கும். ஆனால் துரியோதனன் நல்லவனாவது கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தால் கூட நடக்காது என்கிறான்.
இவர்கள் பேசியதெல்லாம் கேள்விப்பட்ட துரியன் மிகவும் வேதனை அடைந்தான். உடனே ஒரு முடிவிற்கு வருகிறான். துச்சாதனன், கர்ணன், விகர்ணன், சகுனி என்று தன்னை சார்ந்த எல்லோரையும் அழைக்கிறான். என் உடன்பிறப்புகளே மற்றும் நலம் விரும்பிகளே என்று தொடங்கி ஒரு பெரிய லெக்சர் தரான். கடைசியாக அவன் சொன்னதை கேட்டு எல்லோரும் ஷாக் ஆகி அவனை சமாதானப்படுத்த முயல்கிறார்கள். அப்படி அவன் என்னதான் சொன்னான், அதன் பின் நடந்தது என்ன? காத்திருங்கள், விடை அடுத்த பதிவில். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்திலேயே பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.